சுந்தரவலியோட ஆட்டத்த நந்தினி சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்னு நெனைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சுருங்க. நந்தினி அங்க சுத்தி, இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா, விவேக்கோட ஒய்ஃப் மூலியமா ஒரு இடத்துக்கு படம் வாங்குறதுக்கு போறாங்க. அவங்க நான் 10,000 20,000னா குடுத்துருவேன். 1,00,000 2,00,000 சொல்றியே என்னம்மா சொல்ற? இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். நம்மளுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்றேன் போயிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவிலேயே பெரிய தாதா, அதாவது வட்டிக்கு வட்டி விடுறவன பார்த்தீங்கன்னா வந்து அறிமுகப்படுத்தி விடுறாங்க. இவங்க 2 பேரும் போன உடனே கரெக்ட்டா பணம்லாம் வந்து சேர்ந்துரணும். 5ஆம் தேதி ஆனா என்னுடைய தவணை முறைய கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், அங்க இருக்கிற வேலைக்காரி நைஸா வந்து சைகை குடுக்குறாங்க. ஆனா அது எதுவுமே பொருட்படுத்தாம துட்டையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க நம்ம நந்தினி. இப்போ வாங்கிட்டு வந்த பணத்த பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அவங்க மூஞ்சில விட்டு எறியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளிய தேடி வராங்க. நான் வந்து நிரபராதி. நான் அந்த மாரி தப்பெல்லாம் இந்த வீட்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறதுக்காக, வட்டிக்கு வட்டி குடுக்குறவங்க கையில போயிட்டு பணத்த வாங்கிட்டு வந்திருக்காங்க நந்தினி. கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையில முடிஞ்சாலும், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு அந்த வீட்ல இருக்கிற பேர வந்து அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த பணத்த நான் 2,00,000 குடுத்துடுறேன். இதுக்கு மேல அத என்னை வந்து விட்டுடுங்க. இந்த மாரி கேள்வியெல்லாம் என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பயங்கர கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப சூர்யா சுந்தரவலிய பார்த்து, "நீங்கலாம் ஒரு பொம்பளையா? ஒரு பொண்ணு திருடவே இல்லன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான் இத பண்ணி இந்த மாரி ஒரு பழிய போட்டுருக்கீங்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ரேணுகா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ரேணுகா தான் திருடி கொண்டு போய் அர்ச்சனா கையில குடுத்துருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் கையும் களவுமா ரேணுகா மாட்டம்போது நம்ம நந்தினியே போட்டு பலார் பலார்ன்னு அறைய போறாங்க. "உன்ன ஏழப்பட்டவன் நம்பி தான் இந்த வீட்ல சேர்த்தேன். ஆனா நீயும் அர்ச்சனாவோட ஆளா இருந்து, அர்ச்சனாவும் என்னையும் வந்து இத்தன நாளா ஏமாத்திருக்கீங்களே! நீயும் அர்ச்சனாவும் சேர்ந்து. அதுவும் இந்த வீட்ல சூர்யா சாருக்கு விஷம் கலந்து குடுத்ததும் அப்ப நீ தான். இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். உன்னால தான். ஆனா உன்ன வந்து இறக்கப்பட்டு நான் சேர்த்தேனே! அது என்னுடைய தப்பு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, அந்த வீட்ட வச்சு அடிச்சு தொரத்த போறாங்க. இப்ப அருணாச்சலையாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. யாருக்கு ஹாப்பி ஆச்சோ இல்லையோ, இந்த வீட்லயே 2 பேர் மட்டும் தான் இந்த வீட்ல நந்தினி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒண்ணு சூர்யா சாரு, இன்னொன்னு வந்து அருணாச்சலம் சாரு. இவங்க 2 பேருக்கும் வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. சூர்யா வந்து அதாவது நம்ம நந்தினி வந்து நிரபராதின்னு தெரிஞ்ச உடனே, இப்ப சுந்தரவல்லி அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க குடுக்குற இடத்தினால தான் ஒரு வேலைக்காரி என்ன இந்த அளவுக்கு வந்து பேச்சு பேச ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு மேலயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவள இந்த வீட்ல விட்டு கூடிய சீக்கிரம் தொரத்துனேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி அம்மா அருணாச்சல கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க 3 முடிச்சுல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையும் பாய்.